ஹாய் பிரைஸ் லார்ட், உங்களை எல்லாமே பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். லைக் ரொம்ப நாள் ஒரு ஆசை, இந்த ஸ்பிரிச்சுவல் கேதரிங் ஒரு vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க வந்து நீங்க லைக் உங்க சர்ச்சஸ்க்கோ இல்லை எதுக்கோ நீங்க போக மாட்டேன்றீங்க. ஏன்னா அது ரொம்ப போர் அடிக்குது, சும்மா ப்ரேயரே பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா உட்காடுறீங்களா. சரி, ஓகே. ஸோ திஸ் இஸ் ஃபார் யுவர் வீடியோ. இந்த சர்ச் பாசஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா இது தயவுசெய்து உங்களுடைய குட்டி பிள்ளைங்களுக்கு இது காட்டுங்க. ஏன்னா எப்படி இருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவல் கேதரிங் அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து ப்ரேயர் இருக்கும், வர்ஷிப்புக்கு எல்லாமே இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஜாலியும் இருக்கும். இப்போ நான் மட்டும் இல்லை, என் கூட நிறைய அண்ணா அக்காங்க, உங்களுக்கு தங்கச்சிங்க இருக்கலாம், இல்லை அண்ணாங்களை தெரில எனக்கு உங்கள் வயசுங்களாம் என்னன்ட்டு. ஸோ அதனால இப்போ பாருங்க, குட்டி வீடியோ தான் இது. அதான் இதுக்கப்புறம் செக்மெண்ட்ஸ் எல்லாம் நான் ஹேக் பண்ணுறேன். அது பாருங்க, நாங்கள் ப்ரேயர் பண்ணுறதா இருக்கட்டும், வர்ஷிப் பண்ணுறதா இருக்கட்டும், சமைப்போம், சாப்பிடுவோம், விளையாடுவோம், அதெல்லாமே ஜாலியாக இருக்கும். ஸோ பாருங்க. ஸோ பார்த்துடலாமா எல்லாருமே? ஓகே, இட்ஸ் டைம் டு ஷோ ஆல் தி நார்த் தமிழ்நாடு வாரியர்ஸ். அது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடுறேன். ஓகே, என் கூட ஜான் பிரபாய் அண்ணா இருக்காரு, பிரைசிமா இருக்காங்க, ஜபாக்கா இருக்காங்க, தி கிரேட் சாலமோன் கவிஞரே இருக்கிறாரு. ஆமா, அந்த சாலமோன் மாதிரி இவரு சாலமோன் அவர் இருக்காப்புல. கேமராக்கு பின்னாடி ஒரு தம்பி இருக்காரு, அவர் பேரோ எதுவும் சொல்ல முடியாது, அதனால அந்த தம்பி உங்களுக்கு ஒரு வணக்கம் தம்பி. ஸோ சீக்ரெட் அது மாதிரி தான், அதே தான் சீக்ரெட். ஸோ பாருங்க, ஜாலியாக இருக்கும். ஜோம் பண்ணலாம், நீங்களும் ஜோம் பண்ணுங்க. உங்க சர்ச் பிள்ளைங்க சேர்ந்து உங்களுடைய எழுப்பு அந்த மாவட்டத்தோட எழுப்புதலுக்காக, அந்த கிராமத்தோட எழுப்புதலுக்காக, தெபரால் சொல்ற மாதிரி தாயாக அவள் எழும்பாப்பட்டல், இந்த கிராமம் பாழாய் போற மாதிரி நீங்க எழும்புற வரைக்கும் உங்க கிராமம் பாழாதான் இருக்கும். Until and unless if you arise and shine for God, the village which is given for you, it will sprout and it will shine like something marvel more than what you think. ஓகே, உங்களை நாங்கள் இப்போ ப்ரேயர் பண்ண போகிறோம். நீங்கள் அப்போ ஒரு செக்மெண்ட் பாருங்க. பாய் பாய். For the end time revival. Amen. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும். இதுக்கு முன்னாடி 2வது வசனத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஆகாப் ராஜா கிட்ட இதுல வாசிக்கிறது போலதான் ஒண்ணுமே அதுக்கு இவ்வளவு பக்தி அவங்க காட்டுறாங்கன்னா, அப்போ ஆண்டவர் உண்மை உள்ள தேவன் அவங்க தெரிஞ்சுட்டா போதுமே. இவ்வளவு நேரம் ப்ரேயர் பண்ற வீடியோ எல்லாம் பாத்தீங்களா? ப்ரேயர் மட்டும் இருக்காது, ஜாலியும் இருக்கும். அது எப்படி தெரியுமா? இப்ப பாருங்களேன், ஒரு சூப்பர் ஜாலி. சோரே செய்ய தெரியாதவங்க எல்லாம் வெங்காயம் வெட்டுவாங்க, பாக்குறீங்களா? ஒரே இருங்க. சரி, என்ன பண்றது பேசி? இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல வந்து ஏதோ பண்றதாமா, வெங்காயம் வெட்டுறது. இதுதானா? எனக்கு புரியல. வெங்காயம் வெட்டுறது எப்படி போட்டுருங்க, நான் சொல்லி தரேன். இவங்க ஏதோ பண்ண என்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டுருக்கீங்க எப்படி வெட்டணும்னு. உங்களுக்கு போயிருக்கு, எதுவுமே பண்ணாத, அப்படியே விட்டுருங்க. இப்படிதான் ஒரு ஃபைன் ஷாப்பே வேணாம். ஓகே, போறோம் நம்ம ஃபைன் ஷாப் போய். சரி, ஓகே, இட்ஸ் டைம் டு டூ சம்திங்.
ஸ்பிரிச்சுவலா இப்போ நம்ம இவ்வளோ நேரம் மத்தியில் பிரைஸி தான் நல்ல ஆவிக்குரிய ஆகாரத்தை போட்டாங்க. சரீரத்துக்குரிய ஆகாரம் நம்மளாம் சமைச்சு பிரைஸிக்கு போட்டுடலாம். நான் பிரைஸி எங்கே நம்ம போகிறோம்? உள்ள சமையல் செய்ய ஆரம்பிக்க போகிறோம். சிஸ்டர் தான் நம்மளை வந்து நம்மளுக்கு ஹோஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. வாங்க போகலாம். இப்போ நம்ம செஃப் தாமுவை பார்க்க போகிறோம். இதெல்லாம் தப்பு இல்லடா எனக்கு. என்னடா செஃப் தாம் அங்கிள்கிட்ட போய் என்ன கம்பேர் பண்ணேன். வெங்காயம் அதை எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். வெங்காயம் ஆக்சுவலி இந்த சிக்கனுக்கு பேர் டான் சிக்கன். இது என்னுடைய பர்சனல் சிக்கன், என்னோட ரெசிபி. டிஎம் என்ன பண்ணுங்க, இல்லை கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்படின்றத நான் சொல்லித்தரேன். சுகுணா சிக்கன் மாதிரி டான் சிக்கன் அது வேற சிக்கன், உங்களுக்கு தெரியாது. எங்க நம்ம போறோம்? நீங்கள் டான் சிக்கன் ஒன்னே அவர் சிக்கன் கடை வச்சுருக்கிறாருன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ அவருடைய ஸ்டைலில் செய்யறதுனால இதை அப்படி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 4-5 ஆர்டர் வந்துடும். ஒன்லி மினிஸ்ட்ரி ஆர்டர், ஆன்லைன் பிஸ்னஸ் மாதிரி. மாட்டேங்க. சரி யார் போடுறா வந்து பார்த்தீங்கன்னா யார் போட போறீங்க? ரெண்டாவது ஒரு கை போட்டுருவோமா? போடு. கை ஃபுல்லா போட்டுருவோமா? கையில எடுத்து 50 பண்ணி போடணும். ஆண்டவர் இது கூட விட்டு வைக்கல நீங்கள். என்ன கொடுப்பீங்க என்ன? தேங்காய் போட நான் தாங்கல. அதுதான் ஓடும். என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க? அது டான் சிக்கன். வெங்காயமா? இது இதால போடுவீங்களா? அப்ப இப்ப என்ன எப்படி சாப்பிடுறீங்க? சாப்பிட்டா சாப்பிடுங்க. அந்த டேஸ்ட் இது 100% அதிகமா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அது முதல்ல எடுக்கிறவங்களுக்கு இது கிடையாது. சாப்பிட்டா தான் தெரியும். இந்த மாதிரி இந்த கதை சட்டம். சரி ஆஃப் பண்றா போ. எப்போ வேணுமா பார்த்துக்கோ. சொல்லவோ மாட்டேன். சாப்பிட்டா இருப்பா. அதாவது நான் உங்களுக்கு ஒரு பர்சனல் அட்வைஸ் சொல்றேன். உங்க சர்ச்சோட யூத் பாண்டிங்கோ இல்லை உங்க மினிஸ்ட்ரி பாண்டிங் வளரணும்னா ப்ரேயர் இந்த மாதிரி லைக் கேதரா உட்காந்து ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா ஐ பிலீவ் இட் வில் ஹேப்பன். லைக் சூப்பரா நடக்கும். அது ப்ராமிஸ். இந்த மாதிரி நான் எவ்வளவு ஜாலியா இருக்கும். ப்ரேயர் மட்டுமே பண்ணா வாலி பசங்க வர மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் மசாலாஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா மசாலா ஆட் பண்ற மாதிரி இந்த மாதிரி மசாலா ஆட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதோ நைட்டு போய் பத்தியா அந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் வந்து அப்பப்போ மசாலா ஆட் பண்ணீங்கன்னா உங்க வாலிப பிள்ளைகளோட உங்க சர்ச்சோட growth யூத் growth நீங்க ஈஸியா பாத்துடலாம். ஸோ அதனால I'm telling you that make sure சமையலோட டேஸ்ட் மட்டும் உங்களால பார்க்க முடியாது. அது கொஞ்சம் ஒரு மாதிரி வக்கரமா தான் இருக்கும். அது கேமரா முன்னாடி வந்து பேசுறது இல்ல இல்ல நாங்க கார்மெண்ட் வாங்கிக்கலாம். நம்பர் மட்டும் எடுக்கலாம். அதை போதீங்கடாது. கார்மெண்ட் வீட்ல செஞ்சதா? இல்ல. சூப்பரா இருக்கு. ரெசிபி எல்லாம் கேளாங்க. அக்கா, வீட்ல சாரல வச்சா நம்ம கடையில வாங்குனதுன்னு நினைச்சேன். இல்ல பிரியாணி மட்டும் தான் கடையில் வாங்க. கொஞ்சம் நேரம் ஏய் இப்போ பீஃப் இவங்க சாப்பிட மாட்டாங்க. அதை செஞ்சு டைம் 2:30 ரைட். வெங்காயம் வதக்கி ஃப்ரை. வெங்கடேஷ் பட்டு சரி அது என்ன போட்டுருக்கு சொல்லி இப்போ. எண்ணெய் ஊற்றிருக்கு. அப்புறம் சரி உப்பு எவ்வளோ உப்பு கரெக்டாக இருக்குதா? 3 கண்டுபிடிச்சிங்களே. தேவையான அளவு உப்பு இருக்கு. அப்படியா? அப்புறம் வெங்காயம் இருக்கு. சரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு. சரி அப்புறம் வேற என்ன இருக்கு? ஹீட் இருக்கு. கீழே அடுப்பு இருக்கு. கண்டிப்பா ஹீட் இருக்குதா? கீழே அடுப்பு இருக்கு. கேஸ் ஆன்ல இருக்கு. தக்காளி பக்கத்துல 5 இருக்கு. Jesus thank you. சரியா? முடிஞ்சு. டேஸ்ட் மட்டும் பாரு. நீ அப்படியே பாரு. அண்ணா சூப்பர். உண்மையிலேதா? சூப்பரே. முடிஞ்சு. அவ்வளவுதான். நான் ஓட்டப்பந்தயம் என்ன தம்பி சாலமோன் வர மிஸ் பண்ணிட்டேன் இந்த நேரத்துல.
சோறு கூட தின்னு. அங்கிட்ட மாத்திக்கலாம் நல்லா போடுங்க, நிறைய இருக்கு இதுலயே. அதான் அப்பா வயசாயிடுச்சு இல்ல எடுக்கல. ஓகே கொஞ்சம் கொஞ்சம் ஆலிவ் பல்ப்ஸ். டைம் இல்லை சில வாங்கிறதுக்கு. ஸோ நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேருங்க, ஜோ பண்ணுங்க, நல்லா ஏசப்பா சமூகத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சமையங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் எங்கள் டேபிள் பார்க்குறீங்களா, இப்படி தான் இருக்கும். ஆமாம். ஸோ அதனால் ஸோ பாய் எல்லாருக்கும் பாய். இல்லைப்பா அவ்வளோ சாப்பிட்ருக்குறோன்னு காட்டுறப்பா, வேற ஒன்றும் இல்லை. ஜானாவா எல்லாரும் பாய் சொல்லிடலாம். வயசாயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, பரவாயில்ல எழுந்து வா, அப்படிலாம் காட்டக்கூடாது. வா பாய் பாய். ஸோ கத்தருக்கு சித்தமாக நாங்கள் வேடனுடைய vlogல உங்களை சந்திக்கிறோம். பாய். காட் பிளஸ் யூ ஆல். உண்மையான ஒரு சந்தோஷம். Thank you for this bond, அப்பா. இவங்க எல்லாருக்காகவும் I thank this